தெலுங்கில் தயாரித்து பல மொழிகளில் வெளியான புஷ்பா படத்தில் லாரியில் ரகசிய அறை அமைத்து சந்தனமரம் கடத்தப்படும் காட்சியை தத்ரூபமாக காட்டியிருப்பார்கள். அதே பாணியில் தெலுங்கானாவில் காரில் ரகசிய அறை அமைத்து கஞ்சா கடத்திய கும்பல் சிக்கி உள்ளது. தெலுங்கானா மாநிலம் சங்கரெட்டி மாவட்டம் கன்கோல் சோதனை சாவடி வழியே ஒரு கும்பல் கஞ்சா கடத்துவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த இடத்தை போலீசார் முற்றுகையிட்டு வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சென்ற கார் ஒன்றை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். ஆனால் அதில் எதுவும் சிக்கவில்லை. ஆனாலும் போலீசாருக்கு சந்தேகம் தீரவில்லை. எனவே ஓட்டுநரை தீவிர விசாரணைக்குட்படுத்தினர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகம் வலுத்தது. எனவே காரில் இருக்கைகளை அகற்றி சோதனை செய்த போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஒவ்வொரு இருக்கையின் அடியிலும் ரகசிய அறை அமைத்து கஞ்சா கடத்தியிருப்பது தெரிய வந்தது. ரகசிய அறைகளை திறந்து பார்த்தபோது அதில் 83.4 கிலோ கஞ்சா பதுக்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை ஆந்திரா, ஒடிசா எல்லை மலை கிராமத்திலிருந்து பெற்று மகாராஷ்டிராவுக்கு கடத்திச் செல்வது தெரிய வந்தது. இதனையடுத்து காருடன் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹபீஸ் என்பவரை கைது செய்து 33.50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புஷ்பா பட பாணியில் காரின் இருக்கைக்கு அடியில் ரகசிய அறையமைத்து கஞ்சா கடத்தினால் யாருக்கும் சந்தேகம் வராது என்பதால் அந்த முறையை பின்பற்றியதாக ஓட்டுநர் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் கஞ்சா கடத்தல் பின்னணியில் உள்ள கும்பலை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.